இப்படி நடக்குன்னு எதிரியே பார்க்கல மக்கள். தெரியுதா? வாவ், செமையா இருக்காங்க பாருங்க. வேற மாதிரி மக்கள். சாயம் போட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்போது இங்கே பாருங்க மக்கள். ஒரு ஐயா பாருங்க எப்படி அளவு குத்தி வராருன்னு, பயங்கரமா இருக்காருங்க. நீர் பாருங்க. வா, இந்த மாதிரி இந்த கோயில நிறைய அதிசயம் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இதை வச்சு யானை கட்டினாலே யானைனாலே தாக்க முடியாதுங்க. ஃபாரினர்ஸ்லாம் பாருங்க மக்கள். நடராஜரை பார்க்கறதுக்கு ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். சிதம்பரம் நடராஜர் பற்றின ஒரு இது செம்மையாக இருக்குது. கோபுரம் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அடுத்த வருஷம் 6/6/2026 தரிசனம் வந்து பாருங்கள், அசந்துருவீங்க. இங்கே நான் பார்த்ததெல்லாம் வந்து இது பூலோகத்தில் நடந்துச்சா இல்லை அந்த கைலாயத்தில் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்த்து சாமியெல்லாம் 2 டைம் தரிசனம் பண்ணிவிட்டு பொங்கல் கொடுத்தாங்க, சாப்பிட்டு திருநீர் வாங்கிட்டு அவ்வளோதான் மக்கள். நம்ம ஹாப்பியா? ரொம்ப மழை வருது வருங்க மக்கள்ஸ், மழை வருதுங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்கள். அடா, வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் டக்குன்னு கிளம்பணும். எங்கே அப்படின்னா சிதம்பரம் மக்கள். சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் நாளைக்கு பௌர்ணமி. ஜனவரி 13 பௌர்ணமி வருதில்ல, ஆருத்ரா தரிசனம் மக்கள்ஸ். ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டக்குன்னு எடுத்த முடிவு மக்கள்ஸ். திடீர்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருந்தேன், ஃபோன் அடிச்சு மாப்பிள்ளை இந்த மாதிரி ஆருத்ரா தரிசனம் நாளைக்கு பார்க்க போகிறேன், வரைய மாப்பிள்ளை 4 பேர் தான் போகிறேன், நீ உன்னோட வந்து 5 பேர் ஆச்சு, காரில் போயிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. காலையில் 3 மணிக்காமா, இப்போ மணி 10 மணி ஆகுது. இப்போ நான் தான் கடைசி ஆள், எனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். அப்பாவை கொண்டாந்து விட சொல்லிட்டு நம்ம மாமாவோட நம்ம ஊருக்காரங்க ஒரு 4 பேர் அவங்களோட சேர்ந்து தான் போகிறோம். சரி போலாமாப்பா. சார்ஜ் வேறு வண்டி கம்மியாக தான் மக்கள்ஸ் இருக்குது. இப்போ தான் சார்ஜ் போட்டு எடுத்துக்கிட்டுங்க, ஒரு 10% இருக்குது. அப்பாவை கொண்டாந்து நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். போயிட்டு வாங்க மக்கள்ஸ், கார்லாம் போகிறா, வாங்க போகலாம் வாங்க. புரியலையா உங்களுக்கு? குழப்பமாக இருக்குல்ல, எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? புரியும், வெயிட் பண்ணுங்க. அவசரமாக விளாக் எடுத்துட்டு இருக்கிற மக்கள்ஸ். A few moments later. மக்கள்ஸ் பழைய வீடு வீட்டுக்கே வந்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ பேசிட்டு இருக்கிற செல் எடுக்க வந்துடுறேன். செல்லை ஸ்கூட்டிலே வச்சுட்டேன் மக்கள்ஸ். அவசரத்தில் செல்லை ஸ்கூட்டிலே வச்சுட்டேன். சரி விடு, எல்லாம் நன்மைக்கே. சரி பாய். அதாம்மா ஸ்கூட்டிலே வச்சுட்டேம்மா. சரி மக்களே வாங்க போகலாம். இப்படி நடக்குன்னு எதிரியே பார்க்கல மக்கள்ஸ். நான் அவசரமாக அப்படியே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பேச நிலைங்க. ஏன்னா நான் திடீர்னு ஃபோன் பண்ணி சிதம்பரம் போகலான்னு சொன்னேன். அப்புறம் கையும் போடல காலும் போடல. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் நானும் கொஞ்சம் அவசரமாக குளிச்சு போட்டு அப்புறம் வண்டி அந்த ஸ்கூட்டியில் வைப்போம்லங்க முன்னாடி அதுலேயே வச்சுட்டேன், செல்ல வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே, திரும்ப வந்து எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு மக்கள். சிதம்பரம் நான், கதிர் மாமா, அப்புறம் இன்னொரு மாமா, அப்புறம் முன்னாடி ஒரு மாமா, அப்புறம் முன்னாடி ஒருத்தர், ஒரு அங்கிள் ஒருத்தர். சரி வாங்க போகலாம் வாங்க. ஜம்முன்னு போல பங்காளி ஒருத்தர் வராப்பில் பார்ப்பீங்க மக்கள்ஸ். இன்னொரு மாமா வந்து கொண்டாந்து ஈரோட்டில் விட்டுட்டு அவர் அங்கே இறங்கிவார். அப்புறம் அவங்க 5 பேர் போயிடுவோம். சரிங்களா? சரி வாங்க போகலாம் வாங்க. சிறப்பாக இருக்கும் நாளைக்கு ஆருத்ரா தரிசனம், ஜாலியாக பார்க்கலாம் மக்கள்ஸ். மக்கள்ஸ் இங்கிட்ட பங்காளி, ஒரு மாமன், இங்கே நான், இங்கே ஒரு மாம்ஸு, முன்னாடி 2 பேருங்க, மொத்தம் 6 பேர் போய்கிட்டு இருக்குடா. 6 பேர்லாம் போகமான மக்கள்ஸ். ஒரு மாமா வந்து இப்போ ஈரோட்டில் எங்களெல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். அப்புறம் 5 பேர் நம்ம முன்னாடி வந்து உட்காந்துக்கலாம். ஜம்முன்னு உங்களுக்கு நைட் டைம் லாகெல்லாம் கவர் பண்ணலாம். பங்காளி ஓட்டிகிட்டு இருப்பார், அவருக்கு பேசி தொடங்கி பேசிக்கிட்டு ஜாலியாக வாங்க மக்கள்ஸ் போகலாம். சிதம்பரம் போகலாம். போகிறளவு பேக்கரி நிப்பாட்டி இன்னைக்கு மாதிரி வாழ்க்கையில் என்னைக்கு அவசரமாக கிளம்புனது. இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதுதான் அவசரமா, ஆனால் இன்னைக்கு மாதிரி அவசரமாக கிளம்புனது அது ஃபோனெல்லாம் வச்சுட்டு வந்ததெல்லாம் சரியான கூத்து மக்கள்ஸ். இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, சிவன் கோயிலில் போய் எங்கள் ஊர் சிவன் கோயிலில் சாயம் ஊட்டி உள்ளே இருக்கிற பங்காளி வெளியே கேட்டு போட்டுறோம், கதை பூட்டி விட்டாப்புல. ஐயோ பங்கு இருங்க பங்கு வார அப்படின்னு சொல்லி போட்டப்பதான். சரி மக்கள்ஸ் ஓகேங்க மக்களே. டிஃபன் பாக்ஸ் இருக்குது. டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா முளை கட்டிய பாசிப்பயிர் மக்கள்ஸ். இதுக்கு முன்னாடி விளாக் பார்த்துருப்பீங்க. அப்பா ஜிம்முக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சிக்கிட்டு கிளம்பியாச்சு மக்கள்ஸ். பின்னாடி பாருங்க எல்லாம் தூங்குறாங்க. மாம்ச ஒருத்தர் தூங்கிட்டாரு. அப்புறம் பின்னாடி நம்ம ஊருக்காரர் ஒரு ஐயா, அப்புறம் மாமன், கதிர் மாமன், இது நம்ம பங்காளிங்க. ஓகேங்களா? வாங்க மக்களே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேங் ஓட நான் போகிறேன், பார்க்கலாம். மக்கள்ஸ் ஆரம்பத்திலேயே பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு.
டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிட்டாப்புல பங்காளி. ரைட், அங்கேயே இருக்கீங்க, அங்கேயே இருக்கு. மக்களே பாருங்கள், ஆத்துப்பாலத்தை கடக்க போகிறோம். இதுதான் காவேரி ஆத்துப்பாலம். இது என்ன கொக்கராம்பேட்டை வாங்க, கொக்கராயம்பேட்டை பேரேஜுங்க, தடுப்பணை. சரிங்களா, காவேரி அதுதான். இன்னும் எங்கள் ஊரில் தான் மக்கள் இருக்கிறோம். சரி, ஓகே, ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்கள். மக்களே, நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ஒரு ஐயா. ஐயா பேர் என்னங்க ஐயா? பழனி. பழனி ஐயா. சிதம்பரம் பார்க்கல. இதுதான் முதல் டைம் சிதம்பரம். நான் கூட ஒரு டைம் போயிட்டு வந்துட்டேன் மக்கள்ஸ். ஐயா வந்து வயசு எத்தனைங்க? 73. ரொம்ப நாள் ஆசை சிதம்பரம் போகணும். ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சரி சரிங்க. போன வருஷம் பிளான் பண்ணிட்டீங்களா? போன வருஷமே தமிழ்சாமி தான் கூட்டி போயிரு அப்படின்னு சொன்னாரு. சரி, இந்த வருஷம் போயிடலாம். இதே மாதிரி திருவண்ணாமலை இந்த 2-3 வருஷமா நேற்று வருஷம் போகல. அதுக்கு 2 வருஷம் இப்படித்தான் பயமா இருந்துச்சு. அப்புறம் எங்க கோயில்ல அந்த தென்னை மரம் நான் வச்சேன். சரி, கோயிலுக்குள்ள இருக்குதுல்ல, அது வச்சு ரொம்ப நாளா போக முடியல என்னால. அந்த வச்சு நம்ம விளக்கேத்தி வித்தகநாதர் ஈஸ்வரர் தலையில இளநீ நானே தான் போட்டு நானே வெட்டி அவருக்கு அவகாசம் பண்ணினேன். அடுத்த நாளே என்னை கிளப்பி திருவண்ணாமலை. அதுல இருந்து நான் இப்போ 50 வருஷமா அங்கே 50-60 வருஷமா 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 55 வருஷமா ஆச்சு. அங்கே இந்த குப்பை கொட்டுறது, இந்த முள்ளு வெட்டுறது, செடி கொடி கொத்துறது, இந்த மாதிரி நம்ம விளக்கேத்தி வித்தகநாதர் கோயில். ஓஹோ, அவ்வளோ வருஷமா உழவார பணி செஞ்சுட்டு இருக்காருங்க. இந்த விளக்கேத்தி வித்தகநாதர் நம்ம கோயில் இருக்குதுல்ல மக்கள், உங்களுக்கு தெரியுமா? எங்க ஊர் விளக்கேத்தி வித்தகநாதர்னு சொல்லி சாமி இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. 64 கலைகளுக்கு தலைவன் பொருள். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருப்பேன். அடிக்கடி எங்க ஊர் சிவன் கோயில் நான் காமிச்சுட்டே இருப்பேன். எங்க ஊர் சிவன் கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுங்க. திருவண்ணாமலையில ஒரு சித்தர் வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணதுனாலதான் எங்க ஊருக்கு விளக்கேத்தினே பேர் வந்தது, வித்தகநாதர் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. அதை பத்தின டீட்டெயில இப்ப நம்ம பழனி ஐயா சில விஷயங்கள் சொல்றாரு. நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டு அப்படியே பயணம் பண்றோம். நீங்களும் அப்படியே கேளுங்களேன். சொல்லுங்கய்யா. அதுங்க அந்த சித்தர்கிட்ட வந்து விளக்கு இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு ஆகாய மார்க்கமா போவாராம். விளக்கு கையில எழுதிக்கிட்டு விளக்கேத்தி சித்தர். அவர் எங்க திருப்பூர் மாவட்டத்துல அவனாசி பக்கத்துல வாழத்தோட்ட ஐயனார்னு கோயில் இருக்கான். வாழத்தோட்ட தையன் கோயில். வாழத்தோட்ட ஐயனார் கோயில். மக்கள், இந்த வாழத்தோட்ட தையன் கோயில வீடியோ பண்ணணும் நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கு. அங்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. விரைவில் நம்ம போலாம். ஓகேவா? ஐயனார் கோயில். அங்கிருந்து ஒரு வாழைப்பட்டையில அந்த கையில வாழைப்பட்டையை விளக்கு வைக்கிற மாதிரி அறுத்து அந்த வாழைப்பட்டை மேல அந்த விளக்க வச்சு அங்கிருந்து எடுத்துட்டு வருவாராமா. இங்க அடுத்த நாள் பார்த்தா அதே வாழை மட்டும் அந்த ஐயனார் கோயில் இருக்குமா, நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அது இது கூட இருக்குது, அந்த புக்கில் இருக்குது. ரொம்ப காலத்திலேயே நம்ம கோயில் நல்ல டெவலப்பாக தான் இருந்திருக்குது. இந்த பக்கம் 10,000 பேர்த்த வச்சு அந்த பக்கம் இப்படி அதனுடைய விளக்கு வழியா நம்ம விளக்கேத்துன்னு சொல்றோம் இல்லைங்க. ஆமா, அதாவது இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஊரு பேரு விளக்கேத்தி அப்படிங்கிறது எங்க ஊர் மட்டும் தான். வேற எந்த ஊருமே விளக்கேத்தி கூகுள் மேப்ல அடிச்சு பாருங்க, விளக்கேத்தி எங்க ஊர் மட்டும் தான் மக்கள். சொல்ற ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி விளக்கேத்தி. அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை. அது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து மதுரைக்கு நெய் கொடுத்தாங்களாமா விளக்கு. ஏனுங்க, நம்ம ஊர்ல இருந்து விளக்குக்கு நெய் கொடுத்தாங்களாமா மதுரைக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. இங்க நம்ம விளக்கேத்தி கோயில் இருந்து இங்க இருந்து. அதனால அந்த நெய் கொடுத்த ஊருக்கு விளக்கேத்தின் பேர் வச்சிடலான்ட்டு அந்த காலத்துல அப்படியாமா. சரிங்களா, அப்படி சொல்றாங்க. அப்புறம் இந்த நம்ம கோயில் இந்த மாதிரி கண்டதுக்கு காரணம் என்னன்னா, ஆமா, அதாவது இப்பதான் எங்க ஊர் விளக்கேத்தி வித்தகநாதர் கோயில் வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமா தான் மக்கள் டெய்லி பூஜை நடக்குது. அதுக்கு முன்னாடி புல் மண் ரொம்ப புதரா இருந்ததுங்களா, ரொம்ப புதரும் முள்ளு மாதிரி யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப முள்ளும் புதரமா இருந்தது. கொத்தி விட்டு அந்த கத்தால மஞ்ச கத்தால இருக்கு, நாத்துட்ட மாதிரி இருக்கு. உள்ள ஒண்ணு சாமி ஈமி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்புறம் ஒரு ஆத்தா இருந்தது, அந்த குறிப்பி எல்லாம் கொண்டாந்து வலிச்சு அந்த முருகேசன் அவங்க அப்பத்தான் நம்ம நாச்சாயாத்தா மக்கள். நம்ம முத நம்ம சேனல் ஆரம்பிக்கவும் நம்ம ஆத்தா கால் விழுந்து ஆத்தாவோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்போம். இந்த யூடியூப் சேனல் நம்ம நாச்சாயா ஆத்தாவோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்போம். அந்த அன்னைக்கு வீடியோ பிடிச்சது நீங்க தானே? அந்த அன்னைக்கு வீடியோ பிடிச்சது பங்காளி. ஐயோ சிவா, 10,000 பேர்த்த நடிச்சு நம்மளுடைய சாமியினுடைய சக்தியை அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஆளு மாத்தி ஆளு. எங்க
அவங்க வெளியே எங்க அவங்க சாமி எப்படி வேணாலும் திருடிட்டு போய் வைக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி நம்ம ஈசனை அதனோட ஜோதியை விளக்கு வெளியே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க பின்னுக்கு. எப்படி கொண்டு போனாங்களாமா? விளக்கு விளக்கு இப்படி 10,000 பேர்த்து இங்க நிப்பாட்டி ஒரு ஆள் மாத்திக்கு விளக்கு ஒண்ணு இந்த இப்ப நான் கொண்டாடுனா எனக்கு கை வாஞ்சி போயிருமா, அடுத்த ஆளு கிட்ட கொடுத்துறது, அந்த ஆளு கொண்டாடி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கறது. இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க நம்ம கோயிலினுடைய சக்தி. அந்த காலத்திலேயே விளக்கேத்தி வித்தங்கநாதர் கோயில் அந்த சக்தி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படியோ கொஞ்சம் பூசை பண்ணி இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி இந்த தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க இல்லைங்க. அங்க அபிஷேகம், இது மாட்டு கும்பாபிஷேகம், இந்த கோமாதா அபிஷேகம் இதெல்லாம் பண்ணங்காட்டி கொஞ்சம் வந்துட்டாருங்க. இதெல்லாம் பண்ணலைன்னா வராரு அவரு. அங்கேயே போன பக்கமே இருந்துக்குவாரு. அந்த மாதிரி வந்துருக்கு. ஓஹோ, ஓகே மக்கள், பைபாஸை பிடிச்சாச்சு. இனி அடிச்சு நொறுக்க வேண்டியதுதான். இதான் ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு மக்கள். இதுதான் என் ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு. வந்தாச்சு. எஸ், போலாம் மக்கள்ஸ். இது எந்த ஏரியான்னு தெரியல. எந்த ஏரியா பங்குது? வேப்பூர் பக்கத்துல வந்துருக்கோம். ரோடு பட்டாசா இருக்குதுங்க, பளிச்சுன்னு இருக்குது அப்படியே. மக்கள்ஸ் எல்லாம் 3 பேரும் தூங்கிட்டாங்க பின்னாடி. நான் தூங்குறேன். அப்பப்போ முடிச்சு பாயங்கிட்ட பேசிக்கிட்டு என்னால தூக்கத்தை கண்ட்ரோலாக பண்ண முடியல. ஆனா பங்காளி வெறிகொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு பாட்டு கிடையாது. அவரு லாரி டிரைவர் மக்கள்ஸ். லாரிக்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ அதனால அங்கெல்லாம் வந்து கண் பொழிச்செல்லாம் பயங்கரமா ஓட்டணும்ல. ஸோ அதனால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பார்த்துக்கலாம் மக்கள்ஸ். அடுத்த கட்டமாக மணி வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ எந்த ஊரில் இருக்கிறோம்லாம் தெரியல. ஆனால் கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு மக்கள்ஸ். மக்களே வாங்க மக்கள்ஸ், நானும் பங்காளியும் கருப்பட்டி காஃபி குடிக்கிறோம். நம்ம பழனி ஐயா வந்து டீ குடிக்கிறோம்ல, கருப்பட்டி காஃபி. அடுத்து பாருங்க மக்கள்ஸ், தேங்காய் பண்ணு. ஏதோ 2 வாயை பிச்சு வயிற்றுல வரலாங்க. பசிக்குது என்னன்னு தெரியல. தேங்காய் பண்ணு நல்லா தான் இருக்கு. கருப்பட்டி காஃபி சூப்பராக தான் இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் ஆறிடுச்சு. செம தூக்கம் மக்கள்ஸ். இது என்ன ஊர்னே ஒன்றும் தெரியல. அதை கேட்கும் இல்லைங்க. வாங்க போகலாம், போய் சிதம்பரத்துல மீட் பண்ணிக்கலாம் மக்கள்ஸ். ஃபைனலி நம்மளால் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டாப்லைங்க. நெக்ஸ்ட் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கிறோம் மக்களே. இந்த ரோட்ல மக்கள்ஸ் ஃபைனலி வந்தாச்சு. இதில் என்ன கூத்து அப்படின்னா, ரோட்டில் நிறுத்துறதுக்கு பைசா வாட்டருக்கு டிக்கெட்டு போடுறாங்க. சரி ஓகே மக்களே, பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். நம்ம பங்காளி குளிக்கிறேன்னு இருக்காரு. நான் வரும்போதே குளிச்சுட்டு வந்துட்டேன் மக்கள்ஸ். உள்ளே போகலாம் வாங்க. இந்நேரத்துலேயே பாருங்களேன், மணி 3:30 மணி ஆகுதுங்க. ரீச் ஆகிடுச்சு சிதம்பரம். இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக காரு தான், டபுள் சைடுமே. அதுபோக அங்கே பாருங்க பௌர்ணமி நிலா வெளிச்சம் பாருங்க, சூப்பராக இருக்கா மக்கள்ஸ். நம்ம கூட வந்த 3 பேர், பின்னாடியே உட்காந்துட்டு வந்த 3 பேர் கிளம்பிட்டாங்க சாயம் போடுறதுக்கு. பங்காளி குளிக்க போகிறேன்னு இருக்காப்புல. பங்காளியும் வந்து குளிக்க போகல, மூஞ்சி மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் முன்னாடி போகிறேன்னா போங்க அப்படின்னாப்புல. சரி ரைட்டு நம்மளுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க மக்கள்ஸ், அந்த லாஸ்ட்டுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் ஃபுல்லாக காரு தாங்க. நெடுவ கார் நிற்கிது, நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய பெரிய காருங்க. வந்திருக்கிற பாட்டி போரால பெரிய வாரிட்டி எடுத்துருது. நம்ம ஒன்று தான் சின்ன காரு.
ஓகே மக்கள், நம்ம ஒரு சைடு என்ட்ரு ஆகிறோம். பட் ஆனால் இது வந்து எந்த சைடுன்னு தெரில, என்ன கோபுர வாசல்னு தெரில. மொத்தம் வந்து 4 சைடு 4 கோபுர வாசல் இருக்குது, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லி. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறது வந்து வடக்குங்க, வடக்கு வழியாக என்ட்ரன்ஸ் ஆகிறோம். சரிங்களா, வடக்கு கோபுர வாசல் வழியாக. இது வந்து ரொம்ப பெரிய கோபுரம் கிடையாது, வடக்கு தான் கொஞ்சம் சின்னதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, உள்ளே வந்தாச்சு. 2வது டைம் சிதம்பரம் வாசலில் காலடி எடுத்து வைக்கிறேன். சிவா சிவா நமச்சிவாயா. எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். சிவாய நம. உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வருங்க மக்கள், இதால் தான் என்ட்ரன்ஸ் ஆனோம். அப்பா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க, தெரியுதா? வாவ். இதுக்குள்ளே வந்து காவல் காக்கிற சாமின்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியுதா மக்களே? மேலே புறாப்பா. 3:30க்கே இத்தனை கார் நிற்கினா இப்போ உள்ள எவ்வளோ கூட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. சரி வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடு கிடையாதுங்க. இங்கே தீட்சகரன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில். இந்த ஒரே ஒரு கோவில் மட்டும், பெரிய கோவிலில் 5 பஞ்சபூத ஸ்தலத்தில் இந்த ஒரே ஒரு பஞ்சபூத ஸ்தலம் வந்து ஆய பஞ்சபூத ஸ்தலம். இது வந்து தீட்சகர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. ஓகேவா? இந்த பக்கம் வந்து பாண்டிய நாயக்கர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் சொல்லிட்டு ஒரு கோயில். மக்கள் வாங்க மக்கள் போகலாம். இதை பாருங்க, இதில் உள்ள கேட்டு. இது இந்த பக்கம் இந்த ஒரு சாமி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பழைய கோபுரம் மாதிரி இருக்கு. சரி மக்கள், சுற்றி வந்துடலாத. இங்கே வந்து நவலிங்கம் சன்னதின்னு ஒரு சன்னதி, ஆனால் பூட்டி இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு மக்களே. ராகேது பகவான் சனி எல்லாத்துடைய ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அப்பா, ஓ அப்போ நவலிங்கம்னா நவகிரகம் இருக்குல்ல, நவகிரகத்துக்கு நவலிங்கம் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் ஒரு கோயில். இந்த பக்கம் குளம். ஃபுல்லாக வந்து நேற்று நைட்டே வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, பெரிய கோபுரம். அதுதான் கிழக்கு வாசல்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து வடக்கு அப்படின்னா அதுதான் வந்து கிழக்கு மக்கள். அப்போ இது மேற்கு. சூப்பர். வாவ் மக்கள், அழகிய பௌர்ணமி வெளிச்சத்தில் இங்கே வாருங்க மக்கள், மேற்கு கோபுர வாசல். அப்படியே இங்கே வாருங்க, சிதம்பரம் கோவில். இங்கே வாருங்க, கோவில் குளம். மக்களே அங்கே வாருங்கள். அது வந்து வடக்கு கோபுர வாசலா, அதில் என்ட்ரன்ஸ் ஆகுதமா. இது பாருங்க, இதுதாங்க குளம். எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா பெரிய குளம் மக்கள். பா, குளத்தை சுற்றியும் பாருங்க, தூணு பயங்கரமாக இருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த இடம்லாம் கொஞ்சம் மாசு அடைஞ்சிருக்கு, ஆனால் ஓவராலாக சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க கூட்டத்தை பார்த்தீங்களா? பெருசுங்க. கிட்டத்தட்ட கோயில் வந்து ஒரு 50 ஏக்கராக்கு மேலே வருமாட்டு இருக்குது. பயங்கரமா இருக்குது. சரி வாங்க பார்ப்போம்.
மக்களே பார்த்தீரா கூட்டத்தை? அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வைங்க, இது வந்து தெற்கு வாசலுங்க, சரிதா? இதுதான் தெற்கு வாசல். மக்கள் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில மக்கள். கோயில்னு பார்க்காம சுற்றி பார்த்தா எல்லாம் ஒன்றுக்கு இருந்து வச்சுருக்காங்க மக்களே. பாருங்களேன், அங்கங்கே நின்று ஒன்றுக்கு இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள். கோயில் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கலாம். நம்ம மக்கள் ஏன் வெளியே போய் இருந்துட்டு வரக்கு என்ன அப்படி போனால் கூட்டாத ஆயிருமா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக பண்ணவே கூடாது. சுத்தம் தானே ஃபஸ்ட்டு, சுத்தமாக இருக்கணும்ல. நல்லா இருக்கிற இடத்த அப்படி நான் இது பண்ணக்கூடாதுல்ல. இது ஒன்று நான் பார்த்துட்டேன் மக்கள். நான் சாமியை கண்ணாரை வந்து கேமராவில் ஜூம் பண்ணினாலும் நல்லா பார்த்தேன். உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, பார்த்தாச்சு. தெற்கு கோபுர வாசல் இருக்குல்ல, பாருங்க, இதுதான் தெற்கு கோபுர வாசல், சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நந்திங்க. அப்பா பயங்கரமாக இருக்கு இங்கே இருக்கிற நந்தி. அங்கங்கே படுத்திருக்காங்க. கோயில் சுற்று வட்டாரம்லாம் பெரிய சுற்று வட்டாரங்க. இங்கே பாருங்களேன், சரிதா? இது தெற்கு கோபுர வாசல் நந்தி, மிகப்பெரிய நந்திங்க. தேங்காயெல்லாம் காய வச்சிருக்காங்க, தெரிகிறதா? இன்னொரு கோயில், இது மேற்கு கோபுர வாசல். மக்கள் ஃபைனலி மேற்கு கோபுர வாசலை வெளியே வந்துட்டேன். இங்கே வெளியே வந்தால் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டொன்று வச்சுருக்காங்க. நிறைய பேர்த்துடைய ஃபோட்டோஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஆனால் அதில் என்ன பியூட்டி அப்படின்னா, கொஞ்சமாக சின்ன திருட்டு பண்ணுற இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்களே. என் டக்குன்னு நம்ம அரசியல்வாதிகளோட நினப்பு தான் இருந்துச்சு. லட்சம் கோடின்னு சொல்லி கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளடிக்கிறானுங்க. சரி வாங்க மக்கள், சிரிப்பாக இருக்குல்ல? சரி ஓகே. இதில் என்னன்னா உள்ள போய் சாயமெல்லாம் பார்த்தாச்சு மக்கள். சிறப்பாக இருந்துச்சு. சிதம்பரம் நடராஜர் சரிசம் நல்லா அருமை. அதெல்லாம் திருநீர் அபிஷேகம் பார்த்துட்டு பால் அபிஷேகம் பட்டேன். வெளியே வரும்போது ஒரு வாசகத்தை படித்தேன் மக்கள். என்ன அப்படின்னா, அன்பே சிவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை படித்தேன். ஸோ சிவம் வேற எங்கேயும் இல்லை, அன்பே சிவம். கமல் பாட்டில் வரும்ல, ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவரெல்லாம் அன்பே சிவமாகும் அப்படின்னு சொல்லி பாட்டு வரும்ல. ஸோ வேற எங்கேயும் இல்லை சிவன், நம்ம அன்புல தான் இருக்காரு. சுற்றி இருக்கிறவங்கிட்ட அன்பாக இருப்போம், அவ்வளோதான், சரிங்களா? மனசார விரனை பார்த்துட்டு வேண்டிட்டு வந்தாச்சு மக்கள். அப்படியே நான் வெளியே வந்துட்டேன் மக்கள். பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்றுங்க, நீங்கள் பார்த்தீங்களா, ஒருத்தர் அண்ணா பால் கொடுத்துருந்தார்ல, சிவன் இதில் ஊற்றின அந்த பால் நினைக்கிறது, அந்த பால் எனக்கு கிடைச்சிது. சிவன் அந்த திருநீர் அபிஷேகம் பண்ணாங்க, அந்த திருநீர் எனக்கு கிடைச்சிது மக்கள். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே மக்கள்ஸ், எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா உச்சா இருக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். இங்கே எங்கேயாச்சும் பார்த்து எங்கடா சந்து இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். வேறு வழி இல்லை, கோயிலுக்குள்ளே இருக்க முடியாது, சத்தியமாக நமக்கு மனசு வராது. வேறு எங்கேயாச்சும் போய் பார்த்து உச்சா போயிட்டு ரிட்டன் வடக்கோபுர வாசலே என்றாய் என் பங்காளி அங்கே இருக்காப்புல, அவர்கிட்ட காரு சாவி வாங்கி காருக்குள்ளே வந்து படுத்து தூங்க போகிறேன் மக்கள். சாமியெல்லாம் ஜம்முன்னு பார்த்தாச்சு, எனக்கு சாமியோட பிரசாதெல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே வாருங்க மக்கள்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருவேதி உலா கோயில், சுற்றி வந்து ரோடு, சரிங்களா? அப்படியே எங்கே போனால் கோவில் நல்லா பெரிய கோயிலுங்க. இப்போ அதிகம் தலைக்கும் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 500 மீட்டர் வரும் போல், ஒவ்வொரு பக்கம் 6.5 கிலோமீட்டர் வரும் போல். கோயில் சுற்றி வந்தால், கோயில் சுற்றி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கோயிலுங்க இது. அப்படியே எங்கே வாருங்க, நந்தனர் சுவாமிகள் வீதி உலா. நந்தனர் வரலாறு உங்களுக்கு தெரியும்ல மக்கள்ஸ், பயங்கரமாக இருக்குது பாருங்க. அவருக்கு வீதி உள்ளாலாம் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க போல். ஓகே, நந்தனர் சாமினா யாருன்னா
கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்து அவர் வந்து சிதம்பரம் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி வந்ததுக்காக இவருக்காக அந்த ஒரு லிங்கமே வந்து நகர்ந்து வந்து இவர் காட்சி கொடுத்துருக்கோம். ஸோ 63 நாயன்மார்களில் நந்தனார் ஒருவர். சரிங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் அவர் தான் நந்தனார்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு பாருங்க மக்கள். சரி, நான் உச்சா போகிறதுக்கு இடம் தேடிக்கிட்டே இருக்கிறேன் மக்களே, கிடைக்க மாட்டேங்குது மக்களே. இங்க பாருங்க மக்களே, இறைவி ஹாட் பாதாம் பசும்பால் நிலையம்னு சொல்லிட்டு கிங் ஜாம் ஒன்று இருக்கார்ல, வடகொரிய அதிபர், அவருடைய போட்டோ போட்டு வச்சிருக்காரு தலைவர் அவருக்கு ஃபேன் போல. சரி ரைட்டு மக்களே, நான் திரும்ப வடக்கு கோபுர வாசல் இருக்கல, அது வழியாக வந்துட்டேன். ஓகேவா, வாங்க போலாம் மக்கள். மறுபடியும் வடக்கோபுர வாயிலே வந்துட்டோம். ஆக்சுவலாக அப்பளே சொல்லாத ஒரு விஷயத்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இந்த வடக்கோபுர வாயில் வழியாக தான் சாயம் போட வந்தாராமாங்க. சரி ஓகே, எல்லாம் சாயம் போட்டு வெளியே வராங்க. உள்ளே போகிறவங்க போயிட்டுருக்காங்க மக்கள். வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ பாருங்க, அப்பளே ஃபர்ஸ்ட் வந்து திருநீர், அதுக்கப்புறம் வந்து பால் நினைச்சா, இப்போ என்ன வந்து சந்தனம், அது இது கரும்பால் நினைக்கிறேன். கரும்பால் திருமஞ்சனமா இருக்குமா? திருமஞ்சனம் இல்லை கரும்பால். திருமஞ்சனமா இருக்கு, இல்லை வேற ஏதாவது இருக்கும். சந்தனமா திருமஞ்சனமா என்னன்னு சரியா தெரியல மக்கள். இப்போ அது நடந்துட்டு இருக்கு. நிறைய வச்சிருக்காங்க, அது எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க பெரிய ஒரு இதில் பாத்திரத்தில். பாருங்களேன், பையனெல்லாம் வந்துங்க, நடராஜருக்கு எல்லா அபிஷேகம் முடிஞ்சு, பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், அதுக்கப்புறம் தேன் தயிர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே பாருங்க மக்கள், கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. நம்ம வந்த வாசல் போகிறோம், வடக்கு வாசல் வந்தோம்ல, அதுதான் அது. அப்படியே பாருங்க மக்கள் இருக்கிறாங்களா, சரிங்களா. இப்போ என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஊரில் நம்ம பார்த்துருப்போம்ல, பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணியாச்சுங்க, பண்ணி தீபாவளி எல்லாம் காட்டியாச்சு. இப்போ வந்து சொர்ணம்னு சொல்லிட்டு இப்போ நடக்க போகுது. என்ன அப்படின்னா, தங்கத்தால் வந்து கடைசியாக வந்து நடராஜரை வந்து இது பண்ணுவாங்களாமா, தங்க காசெல்லாம் வச்சு பண்ணுவாங்களாமா, அதுதான் ஃபைனலாமா. அது பார்க்க ரொம்ப விசேஷங்கிறாங்க, அதுக்காக தான் இவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துடலாம் மக்களே. மக்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்களே, பார்த்தீங்களா.
மக்கள்ஸ் அங்க வாருங்க மக்கள்ஸ், மாம்ஸ் அங்க இருக்காரு. ஆமா இவங்க 2 பேரும் எப்படி அங்க போனாங்கன்னே தெரியல மக்கள்ஸ். அங்க முன்னாடியே போயிட்டாங்க. சூப்பரு, வேற லெவலு. சரி ஓகே, ஆனா பெருசா அங்க கூட்டம் போகலைங்க. இதா பாருங்க மக்கள்ஸ், அப்பல நைட்டு காமிச்சதோட இப்ப நல்லா தெரியுதுங்களா? இங்கெல்லாம் தண்ணியா இருக்கு, நல்ல கூட்டம் மக்களே. ஆனா கோவில் பாருங்க, அங்க இருந்து அந்த லாஸ்ட்ல இருந்து அப்படியே இது முட்டை வருதுங்க. அந்த பக்கம் சூரிய பகவான் உதிச்சு வராரு, கோபுரம் செம்மையா இருக்கு. சரி வாங்க மேலே போகலாம். சரி ஓகே மக்களே, இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது, ஏதோ சொல்லுவாங்க, அப்புறம் மீட் பண்ணுறேன் சரிங்களா? இங்கே பாருங்க, உள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தரையெல்லாம் நல்லா புல்லெல்லாம் முளைச்சி சூப்பராக இருக்குதுங்க. இதுதான் வந்து கனக சபைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்காங்க பாருங்க, அப்பா வேற மாதிரி மக்கள்ஸ். மக்கள்ஸ் பங்காளி அப்படியே ஏறிட்டாப்புல அங்கே போய், வாங்க நம்மளும் போய் ஏறிடுவோம். இதுக்கு மேலே வெளியே எடுத்தால் போன பிடிங்குவாங்க. நான் அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்களே. ஆனால் செமையாக இருந்துச்சு. பாருங்க, இதெல்லாம் நடந்துச்சு மக்கள்ஸ். இங்கே பாருங்க, இங்கே யானையோடைய உருவம் பாருங்க எப்படி சுதுக்கியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குல்ல. பக்கத்தில் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, போன பிடிங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. நம்ம பங்காளி பாருங்க அதில் ஏறிட்டாப்புல. எதுக்கு அங்கே நிற்கிறாங்கன்னு தெரியவில்லை. சூரிய பகவான் அங்கே ஊச்சி வந்துட்டு, அது தெரியுதா? அந்த கேப்பில் இருக்கார் சூரிய பகவான். ஓகே சரி வாங்க மக்கள்ஸ், நம்மளும் போய் ஏறிக்குவாங்க போய். மக்கள்ஸ் ஃபைனலி பங்காளி இருக்கிற இடத்துக்கு நான் ஏறி வந்துட்டேன். கீழே பாருங்க மக்கள்ஸ், இந்த பூவெல்லாம் சாமிக்கு இது பண்ணாங்களா, அதில் தான் தேடிட்டு இருக்காங்க, என்னென்னு தெரில. ஏதோ ஒரு பூ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க சிதம்பரம் கோபுரம் 9 கலசம், அதுக்குள்ளே தான் சாமி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கா? செம மக்கள்ஸ். கீழிருந்து தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இதுக்குள்ளே தான் நடந்துச்சு. செமையாக இருக்கா? சூப்பருங்க. சரி ஓகே மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள்ஸ் ஓவராலாக சாயம் போட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்போது இங்கே பாருங்க மக்கள்ஸ், ஒரு ஐயா பாருங்க எப்படி அளவு குத்தி வராருன்னு, பயங்கரமாக இருக்காருங்க. பா செம மக்கள்ஸ், அருமை. சரி ஓகே மக்களே, வெளியே போகலாம், போயிட்டு மத்தியானம் வரலாம். கிளம்பியாச்சு நம்ம குரூப்போட. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, வெளில போயிட்டு ஒரு 2-3 கோயில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி போயிட்டு அதெல்லாம் விளாக் எடுக்கலாம் மக்கள்ஸ், கொஞ்சம் ஜாலியாக அவங்களோட பேசிட்டு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். சரியா? பாய். கோயிலுக்குள்ளேயே கடையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, புரியுதா? இது அந்த விளக்கு, வளையல், புத்தக கடை எல்லாமே கோயிலுக்குள்ளேயே போட்டிருக்காங்க. அப்படியே வந்தோம்னா சிவகாமி அம்பாளுடைய சன்னதிங்க. சரி ஓகே, இங்கிருந்து தெரியுது பாருங்க, சாமி தெரியுது, சிவகாமி அம்பாள். சரி ஓகே மக்களே, சாமி பூட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள் சிவகாமி அம்பாள் கோயிலில் பூட்டை பாருங்க, எவ்வளோ பெரிய பூட்டு நாடே சாமி, சரியானதுங்க. உள்ளே போய் சாமி பூட்டு வெளியே வந்துட்டோம் மக்கள். வெளியே அது கொடி கம்பம் செமையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு தரிசனம். மக்கள் அடுத்த கட்டமாக பிரசாதம் கொடுத்தாங்க, சதக்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கு?
ஓகே மக்கள், அங்கே வெண்பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கங்கே போய் வாங்கி சாப்பிடலாம். பசிக்குமில்ல அப்புறம் வயிற்றுக்கு. சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்போ பாத்ரூம்ல கை கழுவில தான் அப்படியே சாப்பிட்றேன். கொஞ்சம் மக்கள் அடுத்தடுத்து பிரசாதம் வாங்கிய வண்ணம் வாங்க பாருங்க, நம்மளை போலவே வாங்கி எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதான் மக்கள் கிழக்கு கோபுர வாசல். அப்படியே ஃப்ரண்ட் கேமரா காமிச்சா பேக் கேமரா காமிக்கிறேன், எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சரி நம்மளும் சாப்பிட்லாம். மக்கள் இங்கே பாருங்க மக்கள், கோயிலுக்குள்ளே சைக்கிள்லாம் வருது. இங்கே ஒருத்தர் ஜாலியாக ஒருத்தர் பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடுறாங்க. சரிதா, ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படிம்பாங்கல்ல, தில்லையில் கூத்தாடுறாரு அப்படிம்பாங்கல்ல சிதம்பரம் நடராஜர். அது மாதிரி ஜாலியாக இங்கே வந்தாலே ஹாப்பியாக இருக்கலாம் போல். எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் பெருசாலாம் இல்லை போல். ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுக்கக்கூடாது, பட் அதையுமே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் உள்ள எல்லாமே கொண்டாந்தாலும் வித்துட்டு இருக்காங்க பாருங்க மக்கள். எல்லாம் இந்த பொம்மை விற்கிறது எல்லாம் வருது. டாகி எல்லாம் கூட உள்ள வந்துட்டு போகுது கோயிலுக்கால. சரிதா, ஜாலியாக இருக்காங்க மக்கள். பாருங்க எல்லாம் பொறிக்கடலை, இங்கேயும் பாருங்க எல்லாம் பொறிக்கடலை, எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க. நம்மளும் பிரசாதம் வாங்கியிருக்கோம், கைகள்கிட்ட வந்து நம்மளும் சாப்பிடலாம் மக்கள். மொத்தத்தில் இந்த சிதம்பரம் கோயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பாருங்களேன், டான்ஸ்லாம் ஆடுறப்ப தான் நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு பொங்கல் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வெண்பொங்கல். இது ஒரு நல்லா இருக்கு. கருப்பு கவனி அடிச்சிருக்கோம்ல, அதில் செஞ்சது செம்மையாக இருக்கு மக்கள். சரி ஓகே, அப்புறம் பார்க்கலாங்க மக்கள். இங்கே வாருங்க மக்கள், இது ராமரா என்னன்னு தெரியல. இங்கே ஒரு சாமி, இங்கே அகத்தியர்னு நினைக்கிறேன். எல்லாமே கைகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குங்க, சிலையெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க பயங்கரமாக. இந்த சாமிக்கு கையெல்லாம் உடைச்சிருக்காங்க, உள்ளேயும் கை உடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, துர்காதேவியா இது என்னன்னு தெரில, மகிஷாசவர்த்தினிமாங்க அந்த சமயத்தில். இங்கேயெல்லாம் கையெல்லாம் உடைச்சிருக்காங்க, சேதப்படுத்தியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு வைங்க, அங்கெல்லாம் தொட முடியல. அது சிவன் நினைக்கிறேன், சிவபெருமான். செம்மையாக இருக்குதுங்க சிலை. அப்புறம் அப்படியே அங்கே வந்தீங்கன்னா லிங்கோத்பவர், அப்புறம் அங்கே ஒரு சாமி. இதாங்க கிழக்கு கோபுர வாசல். நல்லா இருக்குது, பார்க்குற சிறப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன ஹைலைட்ஸ் நேட்டிங்க அப்படின்னா, அங்கே பாருங்க மக்கள், சிவனுக்கும் பார்வதிக்கும் போட்டி நடக்கும்ல டான்ஸில், அந்த டான்ஸில் போட்டி நடக்கிறது பாருங்கள். இதில் சிவன் காலை தூக்கி மேலே வச்சு தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி கதை வரும்ல. சிவன் தான் ஆட்டத்தில் ஜெயிச்சாரு உத்தரதாண்டவத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இது. ஒரு பெண்ணாகிய அம்பாள் அதை செய்ய முடியாது, ஆனால் ஆண் இப்படி காலை தூக்கலாம்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா டாக் இருக்குது மக்கள். சரி வாங்க அப்படியே சுற்றுவோம் மக்கள். ஃபைனலி உள்ளே கோவிந்தராஜ பெருமாள்னு சொல்லிட்டு பெருமாள் சொன்னதைங்க சாமி கும்பிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கயிறை பாருங்க மக்கள், எவ்வளோ பெருசுன்னு. மக்கா, ஐயோ, இதை வச்சு தான் தேர் எழுப்பாங்களாமாங்க. எவ்வளோ பெரிய கயிறு பாருங்க. வா, இந்த மாதிரி இந்த கோயிலில் நிறைய அதிசயம் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இதை வச்சு யானை கட்டினாலே யானைனாலே அக்க முடியாதுங்க. சரி ஓகே மக்களே, பார்க்கலாம் அப்படியே. மக்கள் இங்கே வாருங்க மக்கள், மதியம் ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளேயே பாருங்கள், எல்லா கடையுமே கோயிலுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. சாப்பாட்டு கடையிலேருந்து எல்லா கடையும் கோயிலுக்குள்ளேயே இருக்குது பார்த்தீங்களா. உருளைக்கிழங்கு இது, பொடி மாசு, அடே சாமி.
ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கோயிலுங்க. மறுபடியும் வந்து நம்ம பங்காளியும் மாம்செல்லாம் வந்து சாமி பார்க்க போயிருக்காங்க. நான் அப்படியே வெளியே வந்து சுற்றிட்டு இருந்தேன். இந்த பழனி ஐயா இருப்பார்ல கூட ஒரு வயசானவர், அவர் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணல, அவர் இங்கே தான் வச்சிருக்காரு. அவரை தேடி கண்டுபிடிக்கணும், அது என்னோட வேலை. மக்கள் அடுத்து பாருங்கள், நம்மளும் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டோம். இல்லை ஜாலியாக சைட்லலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஒரு கோயில் காலை இப்படி கடவீதியில் ரோட்டில் இருக்கிற மாதிரி கடை போட்டு தான் இந்த கோயிலை தான் மக்களை பார்க்குறேன். இங்கே பாருங்க, அடுத்து காலிஃப்ளவர் சில்லி பொரிக்கிறதுக்கு காலிஃப்ளவரில் கட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த அக்கா. இங்கே ஜூஸு, லெமன் சோடா, ஸ்வீட் கார்னு எல்லாம் ரொம்ப இயல்பாக இருக்காங்க இந்த ஊரில் எல்லாருமே. பெருசாக அல்ட்லலாம் எதுவுமே இல்லை. மக்கள் ஃபைனலாக வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. எந்த கோயிலையுமே நடக்காத ஒன்றுங்க. இவ்வளோ பெரிய கோயிலில் கோயில் காலையே இப்படியெல்லாம் ஸ்நாக்ஸ் விற்கிறதெல்லாம் இங்கே எங்கேயுமே பார்த்ததில்ல. வந்துட்டாரப்பா மக்கள், வாங்க வாங்க. உங்களை தான் தேடணும்னு வந்தேன். சரி, ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வாங்க. பாருங்க மக்கள், கடைசியில் நம்ம பழனி ஐயாவை கண்டுபிடிச்சாச்சு. கோயில் காலையை இத்தனை நல்லா விற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்காதல்ல, எல்லாமே விற்கிறாங்க. கோயிலுக்குள்ளே நடக்குங்க. பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சைடு தான் இது கிட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கராக இருக்க மாட்டேங்குது கோயில். சரி உட்காரில் வாங்க மக்கள். சின்ன ஒரு தடவை கூட பாருங்கள், இதுக்குள்ளே தாங்க இப்போ சாமி வச்சுருக்குறாங்க. அதை மறுபடியும் உள்ளே இருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே மேலே பார்த்தோம்ல அங்கே கொண்டு போகிறது தான் இங்கே நடக்கக்கூடிய செய்முறை. அதாவது இங்கே இருக்கார் பழனி ஐயா. பழனி ஐயா நானும் போய் இந்த பாப்கார்னை சாப்பிட போகிறேங்க. ஒரு நல்ல லெவலில் நடத்தியே போய் நான் உங்களை தேடவும் நினச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்டு வந்து தேடலாம். கண்டுபிடிக்க முடியலன்னா கார் இருக்கிற இடத்துல போயிடலாம் அப்படின்னு ஒரு ரவுண்டு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை வாங்க, பார்த்துக்கலாம் வாங்க. அங்கே போயிட்டீங்களா? அங்கே எல்லாம் பார்த்துட்டீங்க? எல்லாம் பார்த்தாச்சு. இங்கே வாருங்க மக்கள், எல்லாம் நெடுவாக காலையில் தோட இப்போ பார்த்தாலாம் நெடுவு எல்லாம் விளையாடிச்சாமான கடை முறம் அது இதுன்னு கோயிலுக்காலேயே வாருங்களே. இதை தாங்க என்னால் நம்பவே முடியல. சரி, நான் பள்ளி கூட எங்கே வரோம் அப்படின்னா அந்த பக்கம் நான் நடராஜர் சன்னதி நான் சொன்னல மக்கள், அதான் அதுக்கால் இருக்கிற நடராஜரை வந்து அங்கே எடுத்துகிட்டு போவாங்க சாயந்தரம். அதுதான் நிகழ்வு. அதுக்கப்புறம் இங்கே இந்த கோயில் வந்து சிவகாமி அம்பாள் கோயில், அதை இங்கே அமைச்சிட்டேன். முருகன் கோயில் நான் உங்களுக்கு காலையிலே காமிச்சிட்டேன். இது சிவகாமி அம்பாள் கோயிலுங்க. போகலாம் மக்கள். முருகன் கோயில் என்ட்ரன்ஸ் ஆகி வரோம். கணக்காக பூஜை ஆகுதுங்க உள்ள முருகனுக்கு, சரிதா மக்களே? நானுமே பழனியையும் சேர்ந்து பாப்கார்ன் சாப்பிட்றோம் முருகன் கோயில் வந்து. சரி ஓகே மக்களே, அவங்க வரட்டும், சாமி வரட்டும், பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது மக்கள். இங்கே வாருங்க மக்கள், இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. கோயிலுக்குள்ளே வாருங்க, நந்தவனம் பயங்கரமாக இருக்குதுங்க. டீங்கப்பா இந்த அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்களேன். எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம் நட்டுருக்குறாங்க. திரும்ப அதே வடக்கு வாசல். இப்போ என்ன பண்ண அப்படின்னா நம்ம காய்ஸ் லைன் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி வேணுமாம்மா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி கொண்டு போயிட்டுருக்கேன் மக்களே. இங்கே பாருங்க மக்கள், லைன் அங்கே கட்டி இருக்குது. அங்கே கட்டி அப்படியே எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, நம்ம காய்ஸ் அங்கே தான் இருப்பாங்க, வாங்க கொண்டே கொடுக்கலாம். சரி மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேங்க, கொடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே வெயில்ல. சரி மக்கள், திரும்பாதீங்க மாமா, அப்படியே நில்லுங்க மக்கள். கடைசியில் என்னைய நம்ம ஆளுக்கு இன்னொரு வாட்டர் கேன் சொன்னா இன்னொரு அண்ணன் காசு கொடுத்து இன்னொரு வாட்டர் கேன் வாங்கிட்டு தம்பி அப்படின்னாப்புல. கேக்குறேன்ல யாரா நீ? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். சரி வாங்கி அவங்க லைன் நிற்கிறாங்க. நம்ம தண்ணி கேன் வாங்கி கொடுத்தா நம்ம மூலியமாக அவங்க லைன் நிற்பாங்க. சாமி அவங்கள விட நம்மளுக்கு தான் வர அதிகமாக கொடுக்கு. நான் அதை வாங்கி கொண்டே கொடுத்துட்டு முருகன் கோயிலில் நம்ம பழனி தாத்தா இருக்காரு, அவர் கூட போய் படுத்துவங்களாம்னு இருக்கிறேன். தண்ணி கேன் இங்கே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வெளியே வாங்கினேன், இப்போ இங்கேயே வந்துருச்சுங்க, உள்ளே கொண்டாண்டாங்க மக்கள்ஸ். இங்கே வாருங்க மக்கள்ஸ், தண்ணி கேன் வாங்கினது கொடுத்தோன்னே இங்கே ஒரு ஆயா பழம் வாங்கினது கொடுக்க சொல்லுது. சரி வாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நீ 10 ரூபா கமிஷன் அடிக்க வேண்டியதுதான் சும்மா மக்களே. ஆனால் இப்படி பண்ணால் கூட நல்ல லாபம் இருந்தேன். வெளியே போய் தண்ணி கேன் வாங்கினது 20 ரூபாய்க்கு வந்து 30 ரூபாய்க்கு விற்றா கூட நல்ல லாபம் இருந்தேன். ஆயாவுக்கு ஏதாவது பழம் கொடுங்க காசு கொடுங்க.
10 ரூபா கமிஷன் கொடுக்கணும். சும்மா சொன்னேன். சரி வாங்க மக்கள் பார்க்கலாம். மக்களே ஃபைனலி இந்த கேங்க்கு வாங்கி வந்துட்டேன். இந்தாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க? யாரு நாங்க? நாங்க 2 மணி நேரமா வெயிட் பண்றோம். 2 மணி நேரமா வெயிட் பண்றீங்க. சரி எனக்கு சேர்த்து வேண்டிட்டு வரணும். சரி நீ போறியா? நீ கியூக்கு வரல? ஏன்? நான் போய் அங்க இன்னொருத்தர் இருக்காரு, அவரை பாக்குறேன். தாத்தா ஒருத்தர் இருக்காரு. இதுக்குள்ள கூறு உட்காரு. இல்ல வேணாம் பாட்டாங்க. அந்த இடம்லாம் காலியா தானே இருக்கு. மக்கள்ஸ் இங்க வாருங்க மக்கள்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடராஜர் உள்ள இருந்ததுங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே எடுத்துட்டு வருவாங்க. வெளியே எடுத்துட்டு வந்து மெயின் கோயில் இருக்காங்க, அதுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. ஃபாரினர்ஸ்லாம் பாருங்க மக்கள்ஸ், நடராஜரை பார்க்கறதுக்கு ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். இவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா தான், தஞ்சாவூர் அம்மா வந்தாரு. நீங்க பேச வந்தானே பண்ணாரு. ஆமாண்ணா பண்ண அப்புறம் பேசிட்டு இருந்தோம். சரி ஓகே மக்கள்ஸ், கொஞ்ச நேரத்தில் நடராஜன் வெளியே வருவார், பார்க்கலாம். ஓகேவா மக்களே? அடுத்த கட்டமாக உள்ள இருக்கிற நம்ம 3 மாம்சம் வந்து 2 மாம்சம் ஒரு பங்காளி தில்லை நடராஜரை பார்க்கறதுக்கு மறுபடியும் பார்க்கவும் நிற்கிறாங்க. 5 மணி ஆயிரம் அப்படின்னாங்க. மணி பார்த்தா 1:30 ஆகுது. நானும் நம்ம பெரியவர் 2 பேரும் என்ன பண்ணுறோம், காலையில் பாட்டை நடராஜர். ஸோ தில்லை காளியம்மன் சொல்லிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்கு, ஒரு 650 மீட்டரில். அங்கே போலாம்ட்டு போயிட்டு இருக்கிறோம். வாங்க மக்கள்ஸ் போகலாம். நல்ல ரஷ்ஷுங்க. சரி வாங்க போகலாம். வாங்க வந்துட்டேன் இங்கே வரேன். மக்களே தில்லை காளியம்மன் கோவில் போகிறதுக்கு அப்படியே நடந்து ஊருக்கால ஒரு ரூட்டு போயிட்டு இருக்கிறோமுங்க. நானும் நம்ம பழனி தாத்தாவும் பேர் போங்க மக்கள். ஃபைனலி ரீச் காளியம்மன் கோயில். பாருங்க விளக்கு இங்கே இருக்குது. என்ன நெய் வளர்க்காது. சரிங்க மக்களே, இதை வாங்கிட்டு போகலாம். மக்களே ஃபைனலி நம்ம தாத்தா கூட பேசிக்கிட்டு தில்லை காளியம்மன் கோவில் வந்தாச்சு மக்கள். போலாமா? வாங்க மக்கள்ஸ் போகலாம். போய் சாமி கும்பிடுவோம். உள்ள வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல, கேட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம். மக்கள்ஸ் நம்ம தாத்தா வெளியே சாமி போட்டு வந்திருக்காரு. நானும் வெளியே சாமி போட்டு வந்துடுறேங்க, தொட்டு கும்பிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும். போலாம் தாத்தா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கோடு. ஓகே மக்களே, தலையூர் காளிதேவி ஆத்தா, தில்லை காளி ஆத்தா. இங்கே பாருங்க மக்கள், இதுதான் கோவில். இங்கே முருகப்பெருமான் கோவில் இருக்கு மாட்டிருக்கு. உள்ள சாமி இருக்கு மக்கள்ஸ். முதல்ல எடுத்தோடனே விநாயகர்கிட்டயே அந்த 3 தெய்வத்தையும் போட்டு விட்டாச்சுங்க ஜம்முன்னு. ஆக்சுவலாக உள்ளே வந்து தெய்வம் போடுறதுலையா இருக்குது. விநாயகரை கும்பிட்டாச்சு. வினை தீர்ப்பான் விநாயகன். அப்பா தான் சுற்றி வந்துடலாம். விநாயகரை கும்பிட்டு அப்படியே நேர் உள்ள அந்த பக்கம் முருகர் இருக்கார், முருகரையும் கும்பிட்டு வாங்க மக்கள்ஸ். அப்புறம் உள்ள போகலாம். ஆல்ரெடி உங்களுக்கு உள்ளே காமிச்சிட்டேன். நான் கும்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்கள்ஸ். அங்கிட்டு விநாயகரை வழிபட்டு அப்படியே இங்கே வந்தால் அப்படின்னா முருகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 6 முகத்தோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வள்ளிதேவி வானையோட அருமையாக இருக்குது. இங்கே ஒரு சூடம் ஒன்று இருந்துச்சு, சம்மனு சூடத்தை பற்ற வச்சு விட்டு நம்மளுக்குன்னே இருந்துச்சு. போகலாங்களா? அடுத்து காளிதேவி தரிசனம் தான், வாங்க போகலாம் மக்களே. அடுத்து உள்ளே பாருங்கள், இங்கே வந்து காளிதேவியாத்தா செம்மையாக இருக்குது. இங்கே வந்து உற்சவ அம்மனே. சரி ஓகே, அப்படி சுற்றி வந்து உள்ளே கருவறையில் இருக்கிற சாமி கும்பிடலாம் மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்கள்ஸ், சிதம்பரம் நடராஜர் பற்றின ஒரு இது படம். அப்படியே இங்கே வந்தோம்னு வைங்க, வாவ், இங்கே இருக்கிற கோபுரம் செம்மையாக இருக்குதுங்க. அப்பா செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க காளிதேவி ஆத்தா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. அதை விட மேலே பாருங்க மக்கள்ஸ், இது என்ன, இது எதை குறிக்குதுன்னே தெரியலன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது கோபுரம் பார்க்கறதுக்கு. என்னங்க கீழே குத்துது, அதாவது அரக்கணை குத்துது. செம்மாங்க மக்களே. பார்க்க முடியுமா? சரி ஓகே மக்களே. மக்கள் சிவன் கோயில் மாதிரியே இங்கே வந்து சண்டிகேஸ்வரருக்கு சன்னதி இருக்குதுங்க. சூப்பரு. போகலாங்களா மக்கள்? அப்படியே வழிபட்டு வந்தால் இங்கே காலபைரவர் வழிபட்டு வந்தால் அப்படின்னா இது காளிதேவியாத்தாவுடைய பின்புற சன்னதி. இங்கே பாருங்க எல்லாரும் நாமம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்ஸ். இங்கே வந்து நாகை வைஷ்ணவி ரூபின்னு சொல்லியிருக்கு. சூப்பராக இருக்குங்க. எல்லா பக்கம் அதே மாதிரி தான் ஸ்டாச்சு ஜம்முன்னு இருக்குது மக்கள்ஸ். மேற்கொண்டு வந்தோம்னு வைங்க, இங்கே தெரியுது பாருங்க ஃபுல்லாக. அங்கே கூட 2 சைடு மறைஞ்சிருந்துச்சு. இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குதுங்க. அப்பா செம்மையாக இருக்குது. கோபுரம் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள போய் காளிதேவி வணங்க வேண்டியதுதான்
மக்கள்ஸ் இங்கே பாருங்க மக்கள்ஸ், இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல கோபுரம். அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. 5 கலசம். அந்த கோபுரத்தோட டிசைன் தாங்க வேறு மாதிரி இருக்குதுங்க. 3 சைடு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீரனாருடைய திருக்கோயில். இங்கே வந்து வீரனார் இருக்கார், தெரியுதா? சூப்பர். சரி ஓகே மக்களே, உள்ள போகலாமா? சரி ஓகே மக்கள், அருமையான தரிசனம், காளிதேவி தரிசனம். காளியின் மைந்தன் ஜம்முனை சம்மியை கும்பிட்டாச்சு. சரி ஓகே மக்கள், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். 3 பேர் என்ன அங்கே லைனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ஃபோன் அடிக்கிறேன், அவங்க பார்த்துட்டு வரட்டும். கண்டிப்பாக தில்லை நடராஜர் கோயில் வந்தீங்க அப்படின்னா அங்கே சுற்றி பார்த்துட்டு தில்லை காளியம்மன் கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோபுர சிற்ப படைப்பு. அது கண்டிப்பாக வந்து பாருங்கள். எந்த ஒரு நீதி வேண்டுனாலும் நீங்கள் வேண்ட வேண்டிய ஒரே தெய்வம் காளி தேவியாக தான், சரிங்களா மக்களே? ஒரே ஒரு விஷயம், இங்கே காளி கோயிலுங்களா, அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பாருங்க மக்கள், காளிக்கு சேர்ந்த குழம்பா இருக்கு. ஓரளவுக்கு தண்ணி நீட்டாக இருக்குது. என்ன இந்த குப்பையெல்லாம் போய் செவக்காயுதமெல்லாம் போய் உள்ளே போட்டு கொஞ்சம் குளம் மாசம் அடைஞ்சிருச்சு. ஆனால் ஓரளவுக்கு தண்ணி நீட்டாக தான் இருக்குது. சூப்பர் மக்கள்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கு மக்கள்ஸ். அங்கே காளி தேவி வணங்கிட்டு அங்கேருந்து ஒரு சேனல் வழியாக காமிச்சான்ல வீரனார் சாமின்னு சொல்லிட்டு, அந்த சாமி தான் இது. கணக்காக வந்தோம். யாரோ பொங்கல் வச்சுருப்பாங்களோட பொங்கல் சுண்டல் இருக்குது. வாங்க ஜம்முன்னு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பலாம் மக்களே. நடராஜர் கோயிலில் பிரசாதம் சாப்பிட்டோம். காளியம்மன் கோயிலேருந்து சும்மா வேணும் அப்படி. அடாடா அருமையாக இருக்குதுங்க. தாத்தா சாப்பிட்டு பாருங்க. சக்கத்தான் டேஸ்ட்டு. இது என்ன கேட்குறீங்களா? சுண்டல் இல்லை, நான் கூட சுண்டல்னு நினச்சேன். தட்டைப்பயிரா மொச்சக்கொட்டைன்னு தெரியல. தட்டைப்பயிறு சூப்பராக இருக்குங்க எங்க மக்கள். சூப்பராக தட்டைப்பயிறு. அடாடாடாடா, இப்படி ஒரு பிரசாதம் கடை கொடுத்து வச்சுருக்கோனுங்கோ. சின்னத்தனமான டேஸ்ட் இல்லை. தட்டைப்பயிறு அம்மையாக தின்னு வருங்க, அது தின்னு வருங்க. இன்னொரு கரண்டி வாங்கலாம் வைங்க. எகைன் வந்து சிதம்பரம் நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க மக்கள், சரியான கும்பலுங்க, சிறப்பு. முன்னாடி காமிக்கிறேன் பாருங்களேன். சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க மக்கள்ஸ். இப்போதான் மக்கள்ஸ் கோயில் களை கட்டுது. இங்கே அப்படியே பசங்க, இங்கே பாருங்கெல்லாம், அங்கெல்லாம் பசங்க எல்லாம் அங்கிட்டலாம் அப்படியே எல்லாம் பயங்கரமாக பசங்க இப்போதான் வந்திருக்கானுங்க. சரியான சேட்டை பண்ணுறானு. பசங்களை விட பிள்ளைக்கு பயங்கரமாக சேட்டை பண்ணுதுங்க. வேலை ஓட்டாவெல்லாம் காமிச்சோம்னா தப்பாக போயிடலாம், மாட்டுக்குங்க வீட்டில். செட்டு அதிகங்களாம் பசங்க நிறைய இருக்கானுங்க மக்கள். அடுத்து அதே லைனில் நானும் நம்ம பழனி தாத்தாவும் நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம் மக்கள்ஸ். மக்கள்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்துட்டோம். இப்படிதான் போயிட்டு இருக்கு, வாங்க போலாம். A few moments later. மக்கள்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அடுத்த வருஷம் 6/6/2026 தரிசனம் வந்து பாருங்கள், அசந்துருவீங்க. இங்கே நான் பார்த்ததெல்லாம் வந்து இது பூலோகத்தில் நடந்துச்சா இல்லை அந்த கைலாயத்தில் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்த்து சாமியெல்லாம் 2 டைம் தரிசனம் பண்ணிவிட்டு பொங்கல் கொடுத்தாங்க, சாப்பிட்டு திருநீர் வாங்கிட்டு அவ்வளோதான் மக்கள்ஸ். நம்ம ஹாப்பியா? ரொம்ப மழை வருது வருங்க மக்கள்ஸ், மழை வருதுங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்கள்ஸ், அடாடா வேற மாதிரி இப்படி பண்ணாங்க தெரியுமா? அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல மக்கள்ஸ். அடுத்து பாருங்க மக்கள்ஸ், கோயிலில் இந்த பிரசாதம் கொடுத்தாங்க. எப்போதான்டா நீங்கள் வீடியோ முடிக்க போறீங்க அப்படிங்கிறீங்களா? நமக்கு மட்டும் வாங்கல, நம்ம தாத்தாவுக்கு வாங்கியாச்சு. நம்ம தாத்தா வந்து நான் உள்ளே போய் அந்த சாமி வச்சுருந்தாங்க இல்லைங்க, அது பேர் கனக சபையா சம்திங் ஏதோ ஒன்று. அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்தார். அப்புறம் தூக்கியெல்லாம் காமிச்சேன். அப்புறம் தள்ளு இங்கே ஒக்க மக்கா இங்கே அந்த தள்ளி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது மக்கள். வெறி கொண்டு சிவன் மேலே அவ்வளோ ஒரு இது. அப்புறம் எவ்வளோ நேரம் நின்று தாத்தா காமிச்சு வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து ஊர்வலம் வந்து அந்த கருவாரி இருக்குல்ல, கருவாரிக்கு வந்து நடராஜர் கொண்டு போகிறது. நானும் வந்து என்னால் முடியல, கேட் சேர்த்திட்டோம். சின்ன தள்ளு இல்லை, சின்ன தள்ளு கேட் சேர்த்திட்டாங்க. அதை தான் அப்புறம் மக்கள்ஸ். அப்புறம் நான் உள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம பசங்க எல்லாமே அங்கே இருந்தாங்க, நம்ம மாம்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் நான் சரி தாத்தா வெளியே இருக்காரு, அப்போ இவர் வந்து வெளியே வந்துட்டார். அவர் ஃபோன் பண்ணிட்டு வெறும் கேட்டு பிரசாதம் வாங்கிட்டாச்சு. இது கோயில் பிரசாதங்க, இது எல்லாமே கோயில் பிரசாதம் தான்.
இது மெயினாக தர்றது அது எங்க வராங்க. ஒரு இனிப்பு சோறு, அது கேசரி மாதிரி, புளி சாப்பாடு. ரூமுதாங்களா சாமி பார்த்துக்கிறாங்க வராங்க. மக்கள் 2 டைம் சாமி பார்த்துங்க.